சில உட்கட்டமைப்பு வசதிகளை சீரமைத்தல் மற்றும் வீதிகளில் ஏற்பட்டுள்ள தடைகளை அகற்றும் நடவடிக்கைகளானது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படுகின்றமை இங்கு விசேட அம்சமாகும். மின்சார சபை ஊழியர்கள் பலர் கடந்த சில நாட்களாக இரவு பகல் பாராது துண்டிக்கப்பட்ட மின் இணைப்புகளை வழமைக்கு கொண்டுவரும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இதற்கமைய அனர்த்தத்தினால் தடைப்பட்ட மின் விநியோகத்தில் 85% தற்போது வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. ஏனைய மின் விநியோக தடைகளும் விரைவில் சரி செய்யப்படும் என மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளர் நோயல் பிரியந்த தெரிவித்தார். வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளினால் பல இடங்களில் தடைப்பட்டிருந்த வீதி கட்டமைப்புகளை வழமைக்கு கொண்டு வருவதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கமைய தடைப்பட்டிருந்த 256A மற்றும் B தர வீதிகளில் ஏற்பட்டிருந்த தடைகள் 80% அகற்றப்பட்டுள்ளன. நாட்டின் அனைத்து பிரதான வீதிகளுக்கான உள்நுழைவு வீதிகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கற்கள் புரண்டு விழும் அபாயம் காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதியின் கணேத்தன்னு முதல் கடுகண்ணாபு பொலிஸ் நிலையம் வரையிலான பகுதி மூடப்பட்டிருந்த நிலையில் இன்று திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த பகுதி இன்று முதல் முற்பகல் 6 மணி முதல் பிற்பகல் 6 மணி வரையிலான காலப்பகுதிக்குள் திறக்கப்பட்டிருக்கும் என சபையின் பணிப்பாளர் நாயகம் பிமல் கண்டம்பி தெரிவிக்கின்றார். எனினும் ஒரு வழி பாதை மாத்திரமே போக்குவரத்துக்காக திறக்கப்படுவதாக அவர் கூறினார். பல பகுதிகளில் தடைப்பட்டிருந்த நீர் விநியோகமும் வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.